வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக புளி சாதம் ஒரு பொடியை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தாங்க ஆகும். இந்த பொடி இருந்துச்சுன்னா ஈஸியாக பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக அவங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். பொதுவாக சொன்னால் யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடிக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. கனமான பேனை நம்ம அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் அடுப்பு இருக்கட்டும். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வரக்கொத்தமல்லி விதையை போட்டுக்கிறோம். அடுத்ததாக நம்ம வரமிளகா போட்டுக்கிறோம். நான் இதில் 3 காஷ்மீரி மிளகா, 7 வரமிளகா போட்டிருக்கேன் கலருக்காக. 2 டீஸ்பூன் எள்ளு, 3/4 டீஸ்பூன் வெந்தயம், அடுத்தது 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கணும். இது லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு தீயாது. அதே மாதிரி பாத்திரம் அடியில் வெயிட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக தீயாது. அந்த சூட்லேயே நம்மளுக்கு வறுப்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வறுத்துக்கிட்டே இருக்கேன். இது வறுப்படுறதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம்தான் ஆகும். நல்லா வறுத்த முடிஞ்சோடனே நம்ம இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் பெருங்காயமும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்து இதை ஆற வச்சு வச்சுக்கிறோம். அடுத்தது அதே பேனை நம்ம அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பழ சைஸ்க்கு புளி எடுத்துக்கிறோம். நல்லா பெருசாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கிறோம். அப்போ தான் அது நல்லா சீக்கிரம் வணங்கும், பச்சை வாசம் போகும். போட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இல்லைன்னா புளி தீஞ்சிரும், நம்மளுக்கு பொடி ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வறுத்து இதையும் நம்ம ஆற வச்சு வச்சுக்கிறோம். இதுவும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதையும் நம்ம ஆற வச்சு வச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம நல்லா ஆற வச்சு வச்ச அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அது எல்லாத்தையும் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்சு போட்டுக்கிறோம். அது கூடவே இந்த புளி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம வணக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு மிக்சியில் நம்ம இதை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சியில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ வேணும்னா நீங்கள் பல்ஸில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நல்லா க்ளீனாக வந்துடும். இதை நல்லா உங்களால் எவ்வளோ ஃபைன் பவுடரோ அரைக்க முடியுமோ அந்தளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு எப்படி வந்திருக்கு, சூப்பராக இந்த மாதிரி பொடி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். இது கெட்டு போகாதுங்க. இந்த பொடியை வச்சுட்டு நான் எப்படி சாதம் செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. முந்திரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உங்கள்கிட்ட நிலக்கடலை இருந்தாலும் அதுவும் போட்டுக்கோங்க. இது முந்திரியும் கடலைப்பருப்பும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறோம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் வேக வச்ச சாதத்தை இந்த மாதிரி ஆற வச்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் சாதத்தில் சூடாக ஆற வைக்கும் போதே உப்பும் எண்ணெயும் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போ நான் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதேமாரி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நம்ம இந்த மாதிரி அப்படியே வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த ஸ்மெல் கொஞ்சம் புளி ஸ்மெல் இருந்தாலும் நம்மளுக்கு போயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்லியிருக்க இதே அளவு ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வருங்க. இந்த பொடியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.